अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला व बरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम। அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வர்களே, நாம் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதாம்மா? மாணவர்களும் கை தூக்குங்க. வெளியே உட்காந்துருக்க மாணவர்கள்லாம் எல்லாருக்கும் கேட்குதா? நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். நான் எல்லாரும் என் கண்ணில் தெரியுறீங்க, அதனால நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். தாய்மார்கள் எல்லாருக்கும் கேட்குதுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். யாரும் பேசக்கூடாது, கொடுக்காது. அல்லாஹ் தஆலா இந்த பயானை முழுமையாக கேட்டு விரங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவாங்க. யாரெல்லாம் கடைசி வரை ஒரு வார்த்தை கூட பேசாத அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த தீனுடைய துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பறக்கச் செய்வானா. நடுவில் பேசாமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்பெஷல் துவா. எல்லாருக்கும் பொதுவாக துவா செஞ்சாச்சு. நடுவில் பேசாமல் அமைதியாக கேட்கணும், கடைசி வரைக்கும் பயானில் உட்காந்து கேட்கணும். அவர்களுக்கு ஸ்பெஷல் துவா. அல்லாஹ் தஆலா தீன துனியாவில் பறக்கச் செய்வானாங்க. தாய்மாரெலாம் அமைதியாக இருக்கும், குழந்தைங்களையும் அமைதியாக உட்கார வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புது பிறையை கண்டால் ஒரு துவாவை ஓதுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துவாவுடைய விளக்கத்தை பற்றி நேற்று காரைக்காலிலே ஒரு விளக்கம் கூறினோம். அந்த துவாவை இங்கே யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா சொல்லுங்க. உலமாக்களை விட்டுருங்க, மற்றவங்களாம் யாருக்கு தெரியும்? தாய்மார்கள் கவனிக்கிறீங்க இல்லையா? யாருக்காவது துவா தெரியுமா? அந்த துவா சரி, உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் திரைக்கு அந்தான உட்காந்துருக்கீங்க. நான் சொல்கிறேன், கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் ஹிலால, புது பிறையை பார்த்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், قال الله أكبر اللهم أهله علينا بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب ربنا وترضى ரப்புனா வ ரப்புக்கல்லாஹ் என்று பெருமானார் சொல்லுவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் மௌலா ஹஜ்ரத் கிப்லா காணா போயிட்டாங்க. எங்கம்மா? அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு செய்ய போயிருக்காங்க. சரி, நீங்கள் கவனிங்க சாப்பாடு, அது ரொம்ப முக்கியம். வளர்ந்துங்களா? இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு நான் சொன்னதுக்காண்டி எனக்கு சாப்பாடு போடாமல் விட்டுருவாங்க. நீங்கள் போயிட்டு நல்லா கவனிச்சுட்டு வாங்க எல்லாத்தையும். முடிஞ்சோம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறையை பார்த்தவுடன் ஜி எந்த பிறை? பெருநாள் பிறைன்னு அர்த்தம் இல்லை பை, வருஷமெல்லாம் 12 மாத பிறையை பார்த்தவுடன். இப்போ பெருநாள் ரம்ஜானுக்கு எல்லாம் பிற தேடுவாங்க, மற்ற நாள் பிற தேடுற பழக்கம் கிடையாது இல்லை நம்ம ஊர்களெல்லாம். ரம்ஜான் பிறையை மட்டும் தேடுவாங்க. பார்த்தோன்னு முதல்ல என்ன சொல்லுவாங்க எல்லாரும்?
நாளைக்கு பிரியாணி. நம்ம வார்த்தை வந்து நாளைக்கு நோம்பா பிரியாணியா பார்த்துட்டா நாளைக்கு பிரியாணி. இந்த மாதிரி பெருநாள் பிறை மட்டும் தேடுறோம். அனைத்து பிறைக்கும் பெருமான சொன்னார். பிறை பிறந்தவுடன் என்ன சொன்னார்? யா அல்லாஹ், இந்த பிறந்த இந்த பிறை எங்களுக்கு ஈமானை தரக்கூடியதாக, அம்னு தரக்கூடியதாக, இஸ்லாமை தரக்கூடியதாக, சலாமத்தை தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயா. எந்த காரியங்களை நீ விரும்புவாயோ, நீ பொருந்திக் கொள்வாயோ, இந்த மாதமெல்லாம் அதை செய்ய எங்களுக்கு தோல்வி செய்வாய். என்ன அழகான துவா. பிறையே உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் அல்லாதான். அதாவது நீ நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. காலங்கள் மீது குறை சொல்லக்கூடாது. அந்த மாதம் வந்துச்சு, முசீபத்து பிடிச்சி, சில பேர் இது முசீபத்து பிடிச்ச மாதம் சஃபர் மாதம் விளைஞ்சிங்களா, அந்த மாதம் முஹர்ரம் மாதம் கல்யாணம் வைக்கக்கூடாது, இப்படிலாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. காலங்கள் எந்த குறையும் இல்லை. சில பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாது, இவ்வாறெல்லாம் மக்களுக்கு மத்தியில் காலங்களில் தீய காலங்கள் என்று வைத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கிடையவே கிடையாது. காலங்களில் சிறந்த காலம் பெருமான சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக லைலத்துல் கத்ர் இரவுகளில் மேலான இரவு, இது ஈதுடைய பகல்களில் மேலான பகல். ஒரு நாள் 24 மணி நேரத்தை தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் நெருங்கி வந்து துவா செய்வதற்கு ஏற்றமான நேரம். ஒரு நாளில் சிறந்த நேரங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு வைப்பதற்கு ஏற்றமான காலம். ஒரு வாரத்தில் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நம் அமல் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுவதால் நோன்பு வைப்பதற்கு ஏற்றமான காலம். இப்படி வந்து முசீபத்து பிடிச்ச நேரம்னு எதுவுமே கிடையாது. பெருமானார் காலங்களை திட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று சொன்னார். யூதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மைந்தன் என் மனதை வருத்தப்படுத்துகிறான். யசுபுத்தஹர், காலத்தை திட்டுகிறான். வனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன், நானே தான் காலம். ஜி, இந்த ஜமானும் நான் தான், ஜமீனும் நான் தான், மக்கானும் நான் தான், மக்கீனும் நான் தான். நீ மஹ்லூக்குல எந்த சிருஷ்டியை குறை சொன்னாலும் அல்லாஹ் வருத்தப்படுறான். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய சுனஅத்துல்லா, சிபகத்துல்லா, ஒமன் அஹ்சனு மினல்லாஹி சிபகா. எந்த சிருஷ்டியுமே நீ குறை சொல்லவே கூடாது. மனிதர்கள் இருக்கட்டும், மிருகங்கள்லையும் குறை சொல்லக்கூடாது. நாய், சுரி பிடித்த நாயை பார்த்தாலும், ஹின்சீரை பார்த்தாலும் கூட சீச்சி இது என்ன அசிங்கம் என்று சொல்லாது. அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒரு படைப்பு. அதை சில நோக்கங்களுக்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒரு தேவைக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். குறை சொல்ல நமக்கு அனுமதி கிடையாது. இப்போ காலங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சிறந்த காலங்களே வைத்திருக்கிறான். இது மோசமான காலம் என்று எதுவுமே இல்லை. இப்போ சூரியன் உதிக்கும் நேரத்திலே, சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்திலே, சூரியன் மறையும் நேரத்திலே தொழ வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். அதனால் அந்த நேரம் முசீபத்து பிடிச்ச நேரமா அப்படிலாம் கிடையாது. தொழுவது வேண்டாம்னு எடுத்துருக்கேன். தஸ்பீ உதவ வேணும்னு சொன்னானா, யாருக்கும் சலாம் சொல்ல வேணாம்னு சொன்னானா, குர்ஆன் உதவ வேணும்னு சொன்னானா, அப்படிலாம் இல்லை. தொழுவதை அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறான். காரணம், அந்த நேரத்தில் தான் முஷ்ரிக்கீன்கள் இறை வணக்கம் செலுத்தக்கூடிய நேரம் அது. இப்படி வேறு சில காரணங்களுக்காக தடை செய்திருக்கிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது முசீபத்தான நேரம்லாம் கிடையாது. நேரம் அனைத்தும் மொலா தானே. இது அது சைத்தான்கள் சூரியனுக்கு சைத்தான்கள் 2 கொம்புக்கு மத்தியில் சூரியன் உதயமாகிறது. சைத்தான்கள் ஒன்று திரளும் நேரம், சூரியன் உதிக்கும் நேரமும் சூரியன் மறையும் நேரமும். அதனால அந்த நேரத்தில் தொழுக வேண்டாம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் காலங்கள் எல்லாம் ஒன்று தான். ஜி, அப்போ பிறை பிறக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் இந்த மாதம் முழுவதும் எனக்கு அம்னும் ஈமானும் கொடுப்பாயாக, சலாமத்தும் இஸ்லாமும் கொடுப்பாயாகன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பெருமான சொன்ன வார்த்தைகளை யோசிக்கணும். அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா
பில் அம்னி வல் ஈமான். அம்னுக்கும் ஈமானுக்கும் என்ன சம்பந்தம்? வஸ்ஸலாமதி வல் இஸ்லாம். அரே வா வா வா, மிகப்பெரிய தத்துவங்களை சுருக்கமாக சொல்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். அதனால் ஊத்தீத்து ஜவாமிஉல் கலிம், பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லக்கூடிய கலை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். சொல்ல ஜவாமிஉல் கலிம் அர்த்தம் என்ன? மிகப்பெரிய செய்தியாக இருக்கும், வார்த்தை சின்னதாக இருக்கும். புரிஞ்சுங்களா? நாம் எப்படி பேசுகிறோம்? 1 மணி நேரம் பேசுவோம், என்னையா சொல்ல வர்ற கடைசியில் நாளைக்கு ஊருக்கு போகிறேன், அந்த முந்தைய சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது என்ன? அதை சொல்லுவான் 1.5 மணி நேரம் பேசுவான். புரிஞ்சுங்களா? நீண்ட பேருரை நிகழ்த்துவார். ஆக என்னதான் சொல்ல வர்றீங்க ஹஸரத் கடைசியா அப்படின்னு அவருக்கே ஒன்றை விட்டு சொல்லிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒன்றை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். புரிஞ்சுங்களா? நிறைய நடக்குது இந்த மாதிரி. ஜி ஹம்து செலவாத்தே சில பேர் பயான் குறிப்பு கம்மியாக இருக்குன்றக்க வேண்டி ஹம்து செலவாத்தே சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி ஆரம்பிச்சு நீண்ட ரபி சிறுநீல் மாதிரம் குரான் ஆயத்தார் திசு ஓதி அந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபத்த நம்மவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் அத்தனை பேர் மேலும் முத்தவல்லி செக்ரட்டரி சேர்த்துக்கு வர வரிசையா இத்தனை பேர் மேலும் அல்லாஹ்தால நன்மை பொழிவானாக முடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகிடும். இந்த நேரத்தை ஓட்டுறது இதெல்லாம். அப்புறம் கடைசியில் மேலையில் அமர்ந்து இருக்கும், முடிஞ்சா அது ஒரு காமல் நேரம். ஜி நேரத்தை ஓட்டுறது இதெல்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு ஜவாமிஉல் கலீம் அப்படின்னு அர்த்தம் என்ன? மிக சின்ன வார்த்தையாக இருக்கும், பொருள் ரொம்ப விரிவாக இருக்கும். பெருமானார் இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். ஈமானுக்கும் அம்னுக்கும் என்ன சம்பந்தம்? இதை விளங்கிட்டீங்கன்னா நமக்கு அம்னு கிடச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமுக்கும் சலாமத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை விளங்கிட்டீங்கன்னா நமக்கு சலாமத்து கிடச்சிடும் இன்ஷா அல்லாஹ். விளங்குமா இன்ஷா அல்லாஹ்? அதெல்லாம் அம்னுனா என்ன, சலாமத்துனா என்ன? யாராவது சொல்லுங்க பாப்போம். அது சொல்ல வேணும், மற்றவங்க சொல்லுங்க. அம்னுக்கு என்ன அர்த்தம்? அம்னு. சலாமத்துனா ஜி சலாமத்துனா சொல்லுங்க. சாந்தினா தாங்க சலாமத்து. சலாமத்தனா சாந்தி அஞ்சுங்களா? சாந்தினா சலாமத்து. அம்னுக்கு சலாமத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஈமானுக்கும் அம்னுக்கும் என்ன கனெக்ஷன்? இஸ்லாமுக்கும் சலாமத்துக்கும் என்ன கனெக்ஷன்? ஏன் பெருமாள் அப்படி சொன்னாங்க? இதை விளங்கிட்டா நமக்கு அம்னும் கிடைச்சிரும், சலாமத்தும் கிடைச்சிரும். சுருக்கமாக சொல்கிறேனே உங்களுக்கு விளங்கு. இது நீண்ட விளக்கம் சொன்னால் உலமாக்களுக்கு சொல்லக்கூடிய பாணியில் சொல்லலை, பொதுமக்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அம்னு என்றால் மன நிம்மதி, சலாமத்து என்பது உடல் நிம்மதி. மனம் அமைதி அடைவதற்கு பேர் அம்னு. அம்னுனா பாதுகாப்பு, பயங்களை விட்டு பாதுகாப்பு. ஆமனஹும் மின் ஹவுஃப் வருது பாருங்க. அத்அமஹும் மின் ஜூஇன், அவர்களை அல்லாஹ் தஆலா பசியிலிருந்தும் காப்பாற்றி உணவளித்தான், பயத்திலிருந்தும் காப்பாற்றி அம்னு கொடுத்தான்கிறான். பயம் இருந்துச்சுன்னா தூக்கம் வராது மனுஷனுக்கு. தூக்கம் வருமா? என்ன நிம்மதியாக மூலாவட்டில் ஏசி போட்டிருக்காங்க ஜி, அழகான. இப்போ தான் காலையிலேருந்து களைத்து போய் வியாபாரம் செய்வது படுக்கிறீங்க, அற்புதமான திண்டு பெட்டு போட்டு அழகான படுக்கு, ஹப்பாடா நிம்மதி, ஏசி போட்டாச்சு படுக்கலான்னு போய் கதவெல்லாம் சாத்தலான்னு போகிறீங்க. பையன் வர்றான், ஒரு சின்ன பாம்பு உள்ளே பூந்துச்சு, எங்கேன்னு தெரில, நீங்கள் படுத்து காலையில் பார்த்துக்கலாம். உங்களை பெருசுச்சா வந்துச்சா, நான் துரத்திட்டே வந்தேன்னா கட்டில் கீழே எங்கேயோ போச்சா, நீ கட்டில் கீழே தான் இருக்குது, நீங்கள் மேலே தானே படுத்துருக்கீங்க, கதவை சாத்திட்டு படுங்க தான், நான் காலையில் பார்த்து அடிச்சிட்றேன் தான். படுப்பீங்களா ஜி? யாராவது படுப்பாங்க நிம்மதியா? சரி காலையில் அடிச்சுக்கப்பா, நான் பேசாமல் படுக்கிறேன் கொஞ்ச நேரம், இப்போ களைப்பாக இருக்குது, ஏசி போட்டாச்சு, நிம்மதியாக படுத்தும் ஆசை, படுத்தூக்கு. அது கட்டில் கீழே நிறைய சாமான்லாம் இருக்குது நிறையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாம்பை யார் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது, அது பாட்டுக்கு எங்கேயோ மூலையில் உட்காந்துருக்கும், நம்ம காலையில் பார்த்துக்கலாம். படுப்பாங்களா? நிம்மதி ஏன் போயிடுச்சிங்க? பயம் வந்துருச்சு.
அதான் நீங்கள் இப்போ சின்ன பாம்பு தான் தாது புரிஞ்சுங்களா? பாம்பு பூரா உள்ள வந்தாலே முடிஞ்சு போச்சு. அதை அடித்து அதை டெட் பாடி கொண்டு வந்து உயிரோடவோ பிணமாகவோ கத்தாக்கல்ல காட்டினா தான் அவர் இனிமேல் தூங்குவார். அதை அடித்து அதை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வந்து அத்தாக்கல்ல காட்டணும். இதானா அப்பா, அது வரைக்கும் விட்டு வெளியே போயிட்டுருக்குறாங்க சில பேர். ஏன் வந்துச்சு? இத்துமைனான் போயிடுச்சு. ஏன் போச்சு? ஹவுஃப் வந்துருச்சு. ஹவுஃப் வந்தால் எல்லா மனதுடைய நிம்மதி போயிடும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆமனஹும் மின் ஹவுஃப், பயத்திலிருந்தும் அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அம்னு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. நிம்மதி இத்துமைனான் எப்போ வரும்? அம்னை கொண்டு தான் இத்துமைனான் வரும். இத்துமைனான்னா மன அமைதின்னு பேர். மன அமைதி எப்போ வரும் பை? சொல்லுங்க பை. அம்னு மன அமைதி, மனதிலே அனைத்து ஆபத்து விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டோம். இப்போ நம்ம எந்த ஆபத்து இல்லைன்னு ஒரு மனம் கருதுகிற பொழுது தான் அந்த மனம் நிம்மதி அடையும். இல்லைன்னா நிம்மதி அடையவே அடையும். இன்னொரு ஆயத்து சொன்ன குர்ஆன்ல, லரபல்லாஹு மஸலன் கரியத்தன், ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஆமினத்தன் முத்துமஇன்னத்தன், பார்த்தீங்களா? பாதுகாப்பான ஊர், அமைதியான ஊர். அப்போ ஆமினத்துக்கு என்ன, அதை அடுத்து என்ன கொண்டு வரான்? முத்துமஇன்னத்தன்னு கொண்டு வரான். வந்துங்களா பை? அப்போ ஈமான், அதாவது அம்னுக்கும் இத்துமையினானுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு காட்டுறேன் இந்த ஆயத்தை வச்சு. ஆமினத்தன் முத்துமஇன்னத்தன், அந்த ஊர் மக்கள் பயமின்றி, எதிரிகளுடைய பயமோ தொல்லைகள் இன்றி பாதுகாக்கப்பட்ட ஊர். ஆகவே நிம்மதியான ஊராகவும் இருந்தது. அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் உணவு கொடுத்து கொண்டிருந்தான். ஏத்தி ரிசுகுஹா ரகதன் மின்குல் ஏத்திஹா ரிசுகுஹா தரபல்லா மசலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்துமஇன்னத்தன், பாதுகாப்பான ஊராகவும் மன நிம்மதி தரக்கூடிய ஊராகவும் இருந்தது. ஏத்திஹா ரிசுகுஹா, அந்த ஊரை தேடி அதனுடைய ரிசுக்கையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். ரகதன், விசாலமாக கொடுத்தான். மின் குல்லி மக்கான், எல்லா இடத்துலேருந்தும் தேடி வந்து கொடுத்தான். அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருந்தான். நிறைய பேருக்கு எல்லாம் நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பான். எப்படி போயிட்டு இருக்கு? நிம்மதியாக போதுங்க, வசு வருது, காசு பணம் வர்றதுன்னு தெரியல, போகிறதுன்னு தெரியல, அல்ஹம்துலில்லாஹ் வருமானம் பரவாயில்லாமல் இருக்குது, நிம்மதியாக வாழ்க்கை, மனைவியும் நல்லபடியாக அமைச்சிட்டாங்க, பிள்ளைகளும் அவங்கவுங்க செட்டில் ஆகிட்டாங்க, நிம்மதியாக வாழ்க்கையை ஓடுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அது ரொம்ப பெரிய நியமத். அது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹி, அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி மறந்து நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் இவ்வளோ நிம்மதியாக வாழ்க்கை கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு காலையில் தொழுவோம், இபாதத்துகள் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம்னு இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? தொழுகையை மறந்து வாழ்வோம். காசு பணம் ஏறணுன்னு தொழுதுக்கலாம், தொழுகையை மறந்துடுவான். பெருமை கல்பில் ஏறிடும். அண்ணன் தம்பிகளுக்கு துரோகம் செய்வான். அவன் காசு பணங்களை மோசடி செய்வான். ஜி ஜக்காத்தை முறைப்படி கொடுக்க மாட்டான். நன்றி மறந்து நடந்து கொள்வான். அல்லாஹ்வுக்கு படுபாதக செயல் செய்வான், பாவ காரியங்கள் செய்வான், கெட்ட காரியங்கள் ஈடுபடுவான், குடி ஜினா ஃபனா ஈடுபடுவான். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான் பாருங்க. ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹி ஃபஅதாகஹு அல்லாஹு லிபாஸல் ஜூஅ், பசியின் ஆடை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சுவைக்க செய்தான். வல் ஹௌஃப், கடுமையான பயத்தை உண்டாக்கினான், எதிரிகளின் பயத்தை உண்டாக்கினான். பிமா கானு யஸ்னஊன், அவங்க செய்து வந்த குற்றம் குறைகளின் காரணமாக. அப்போ சில பேருடைய வாழ்க்கை நிம்மதியாக போதா, சதா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பி, என்ன நிம்மதியாக என்னை வாழ வச்சிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் உணவுக்கு என்ன அழைகிறார்கள், என்னை நிம்மதியாக வாழ வச்சிய ரப்பே. ஒரு காரில் வந்துகிட்டே இருக்கிறோம் நாங்கள், ஏசி போட்டிருக்கு, முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ் இப்படி சாஞ்சு போகுது. ஏன்னா படியில் 20 பேர் தொத்திடுறான், இந்த படியிலையும் அந்த படியிலையும். பஸ்ஸே இப்படி சாஞ்சிட்டு போகுது. எனக்கு பயமாக இருக்குது. எதுவும் குழியில் போய் டொப்புன்னு விழுந்துச்சுன்னா, அப்படி கவுந்துச்சுன்னா, இன்னும் பேப்பரில் சில பேர் பஸ் கவிழ்ந்ததுன்னு பேப்பரில் பார்த்துருக்கோம். அவ்வளவு உள்ள கூட்டம். வெளியே 10 பேர் இந்த படியிலேயே அந்த படி தொத்திட்டு போகிறான்னா உள்ளே எவ்வளோ பேர் நிற்பானுங்க, எவ்வளோ நெரிசலில் நிற்பார்கள். பஸ் இப்படி சாஞ்சிக்கிட்டே போகுதுப்பா, இப்படியே இப்படி போகுது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், அந்த நெரிசலில் அவங்களும் இந்த ஊர் இந்த ஊருக்கு போகிறாங்க, என்னைய உட்காந்து ஒரு கூலான காரில் வச்சு கூட்டிகிட்டு போனீங்க, குழுன்னு ரப்பே, என்ன நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது எஜமானே, என்ன நன்றி செலுத்துவேன் ரப்பே. இந்த காரில் இங்கேருந்து அங்கேருந்து போய் சேரும் வரையிலையும் செலவாத்து ஓதுறேன் ரப்பேன்னு நீ வச்சுக்கிட்டு.
அன்னையிலேருந்து என் கூட வரக்கூடியவங்களும் தெரியும், காரில் ஏறி மறுபடியும் இறங்க வரைக்கும் செலவாத் தான் ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹ் 2000 செலவாத்து 3000 செலவாத்து ஓதிடும். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த நேமத்து இல்லையா? இப்படி ஒன்று ஒன்றுக்கும் சுக்குர் செய், நன்றி செலுத்து. அல்லாஹ் தஆலா அந்த நேமத்து ஒன்றை விட்டு புடுங்கவே மாட்டான். நேமத்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன கொடுத்தானோ இருந்துக்கிட்டே இருக்கும். நன்றி மறந்த ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஜூ, பசியின் ஆடை அல்லாஹ் அவர்களுக்கு சுவைக்க செய்தான். வல் ஹௌஃப், பயத்தையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். ரெண்டையும் உண்டாக்கிடுவான் அல்லாஹ். கதி கலங்க வச்சிருவான் அல்லாஹ். ஒன்று காசு இருக்கும், பணம் இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும், கதி கலங்கி போய் நிற்பான். என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவருக்கு, டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாருங்க அவருக்கு, எண்ணிக்கிட்டு இருக்காருக்கு, கவுண்டிங் திஸ் டேஸ் முடிஞ்சா கதி கலங்கி போய் நிற்க வச்சிருவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். பயந்துக்கோ அல்லாஹ், பயந்துக்கோ அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா அம்னு, பயத்தை விட்டும் விடுதலை. அம்னு என்றால் அர்த்தம் பயத்திலிருந்தும் விடுதலை, மன நிம்மதி. ஜாயின் பண்ணி காமிச்சானா உலாய்க்கு லஹமுல் அம்னு உலா உலா அல்லது இல்லைவா ஆமினத்தன் முத்துமைனத்தன் முடிச்சு. சரிவா. இப்போ அடுத்த கேள்வி, பயத்திலிருந்து விடுதலைக்கு ஈமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கேள்வி வருதா இல்லையா? யாரெல்லாம் எதுக்கு இப்படி சொன்ன? பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். ரெண்டுக்கு தொடர்பு இருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக ஒரு ஆயத்து சொல்கிறேன், விளங்கி உங்களுக்கு. ஏன்னா ஆயத்துகளுக்கு விளக்கம் ஹதீஸு, ஹதீஸுகளுக்கு விளக்கம் ஆயத்து. ஹதீஸுக்கு விளக்கம் குர்ஆனில் பார்க்கலாம், குர்ஆனுடைய விளக்கம் ஹதீஸுகளை பார்க்கலாம். குர்ஆன் பஅதுஹு யுஃபஸ்ஸிரு பஅதன், குர்ஆனில் ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும். அல் ஹதீஸு பஅதுஹு யுஃபஸ்ஸிரு பஅதன், ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும். யா அல்லாஹ் ரசூல் ஹபீபு நாயகம் சொல்லியிருக்காங்க ஈமான் அம்னு ரெண்டுக்கு எப்படி அல்லாஹ் கனெக்ஷன் என்ன? இப்போ அல்லாஹ் ஆயத் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசுஹும் ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். देखो करेक्शन कैसा करते हैं माला देखो. வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், தங்கள் ஈமானிலே துல்மை கலக்கவே இல்லையோ, உலாயிக லஹுமுல் அம்னு, அந்த ஈமானுடையவர்களுக்கு தான் அம்னு கிடைக்கும். அப்ப ஈமான் பி அம்ன் में ஜாயின் करते हैं बोला वहुम मुहतदून, அவர்கள் தான் ஹிதாயத்தை பெற்றவர்கள். இந்த ஆயத்துக்கு அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு அந்த ஆயத்து ஷரஹ் செய்து பாருங்க. யார் ஈமான் கொண்டார்களோ, தங்கள் ஈமானிலே சிறிதளவு கூட துல்மை அநீதியை கலக்கவில்லையோ, அவர்களுக்குத்தான் பயத்திலிருந்தும் விடுதலை பாதுகாப்பு கிடைக்கும். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த ஆயத்தை கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம், நிறைய சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஈமானில் துல்மு கலக்கக்கூடாதுன்னு சொன்னால் நாம் எவ்வளோ அநியாயம் செஞ்சுருக்கோம் நம்ம நிகழ்கிறது காலையிலேருந்து மாலை வரை. ஐயுனாத் ஆயுதல் யாரை சொல்ல, எங்கள் அநியாயம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறாங்க? எங்கள் எத்தனையோ பேர் அநியாயம் செய்தவர்களாக தான் இருக்கிறார்கள், அநியாயம் செய்யாதவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சிலர். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஆயத்து கேட்கலையா? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் தான் அநீதிகளில் மிகப்பெரிய அநீதி என்ற ஆயத்தை நீங்கள் கேட்கவில்லையா? பாருங்க, ஆயத்துக்கு ஆயத்து விளக்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அப்போ இங்கே அல்லாஹ் துல்ம் என்று எதை சொல்கிறான்? ஷிர்க்கை சொல்கிறான். அப்போ ஆயத்துக்கு பக்கம் கனெக்ஷன் பண்ணுங்க. யார் அல்லாஹ்வுடைய உலூஹியத்தின் மீது ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ் தான் இலாஹ் என்று ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ் தான் நாஃபி தார் என்று ஈமான் கொண்டார்களோ, அந்த ஈமானிலே ஷிர்க்கை கலக்கவில்லையோ, மஹ்லூக்கில் யாரையுமே நாஃபியாக லாராக கருதவில்லையோ, உலாயிக லஹுமுல் அம்ன், பயத்திருந்தும் அவர்களுக்கு தான் விடுதலை. லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு விளக்கம் தான் முழு குர்ஆனுமே. ஷேഖனே சொன்னாங்க, முழு குர்ஆனும் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு விளக்கம் தான். ஈமான் பில் உலூஹியத், என் காலையிலிருந்து மாலை வரை, என் வயதில் பிறந்திருந்து மௌத்து வரை அத்தனை தேவையும், பிறந்ததுக்கு முன்னாடி இருந்து மௌத்துக்கு பின்னாடி வரைக்கும். பிறந்திருந்து மௌத்து வரைக்கும், பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாத்த கல்யாணம் முடிக்கணும் பிறந்தது நீ, அதை யார் தேவை பூர்த்தி செஞ்சா? பிறந்துங்களா? அப்போ நாம் பிறக்கிறதுக்காக வேண்டியதான் ஆதமனுஷன் பிறந்தாங்க. இப்போ ஆதமனுஷன் பிறக்காட்டி நீ பிறந்திருப்பியா? நீ ஆதமனுஷன் சோறு சாப்பிட்டாங்களே, நீ பிறக்கத்தான்.
இப்போ நீ பிறக்கிறதுக்காண்டி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான். அப்போ ஆதமிலிருந்து நம் வரை எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தார்களோ, எத்தனை கோடி மக்கள் சாப்பிட்டார்களோ, எத்தனை கோடி மக்கள் ட்ரெஸ் போட்டார்களோ, எத்தனை கோடி மக்கள் திருமணம் முடித்தார்களோ, வாழ்ந்தார்களோ, வீடு கட்டினார்களோ, இதை நமக்கு தான் அல்லாஹ் படைச்சான். இத்தனை தேவைகளையும் அல்லாஹ் ஒருவன் தான் பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ்வை தவிர யாரும் பூர்த்தி செய்யவே முடியாது. நீ அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக இலாஹாக்கிட்ட கல்வி, அப்போ தான் இத்துமைதான் வரும், நிம்மதி வரும். சிருஷ்டிகளை யாரையாவது இலாஹாக்கிட்டேன்னு வச்சுங்க, ஷிர்க்கு கலந்துருச்சு உள்ள. அல்லாஹ் தான் கொடுக்குறான், இருந்தாலும் அவர் கொஞ்சம் நமக்கு உதவி அப்பப்போ செஞ்சுக்கிறாரு அப்படின்னு மனசில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நிம்மதி போய்விடும். இப்போ நான் ஷேக் பாய் இலாஹாக்கிட்டேன், மாதம் மாதம் 5000 காசு கொடுக்குறாரு, அதை வச்சு குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு ஜி அப்படின்னு அவரை நான் இலாஹாக்கினால், நாக்கில் பாய் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, இலாஹாக்கிட்டா விளைஞ்சிங்களா. இப்போ இவங்கள்ட்ட ஜாலியாக பழகிட்டு இருப்பேன். ஷேக் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, அவருக்காக வேண்டி நான் நிம்மதி பறி போயிடும். நான் செஞ்ச ஏதோ குற்றத்தை அவர் பார்த்துருப்பாரோ, இது யாரும் போய் என்னை பற்றி போட்டு கொடுத்துருப்பாங்களோ. சினிமாவுக்கு போகிறேன்னு அதை ஷேக் பாய் பார்த்துருப்பாரோ, யாரும் போட்டு கொடுத்தா அடுத்த மாதம் 5000 2000 ரூபாய்க்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது, நிம்மதி பறி போயிடும். இவரை நான் நாஃபியாக கருதினால் ஈமானில் ஷிர்க்கு உள்ள நுழைஞ்சிருச்சு, கல்பில் நிம்மதி போயிடும். இன்னொருத்தரை லாராக கருதினால், அவன் எனக்கு தீமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதினால் கல்பில் நிம்மதி போயிடும், அம்னு போயிடும். யாராவது ஒருத்தர் இவரை கொண்டு எனக்கு நிம்மதி, நீங்கள் தீங்கு செய்யலாம், இவர் எனக்கு அடிக்கலாம், இவருக்கு ஏதாவது துரோகம் செய்யலாம், இவர் எனக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்கலான்னு பயம் வந்துருச்சு, அம்னு போயிடும் கல்போட்டு. அப்போ என்ன சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. மகளுக்கு பயம் காட்டும் வந்து, நான் தான் தேவை புருஷன் டெய்லி காலையும் சாயந்தரம் சொல்லிட்டே இருப்ப ஒருத்தன் வந்து, லா இலாஹ இல்லல்லாஹ் போ. இப்போ கல்ப கழுவு, காலையிலேருந்து எதுவெல்லாம் நம்ம தேவை பூர்த்தி செய்கிறது வருகிறதோ, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சில பேர் வந்து ஆணி போட்டு அடித்து உட்காந்துக்குவான் கல்புக்குள்ள, ரொம்ப தேவை புரிஞ்சிருப்பான், யாரை நவுத்தானோ அவரை நவுத்த முடியலைங்க, இல்லைங்களா, அவர் ரொம்ப ஆணித்தரமாக ஆணி அடிச்சு உட்காண்டார். இப்போ அவரை கல்பில் வச்சு 1000 தடவை சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ். மற்றவங்க ஒரு லா இலாஹ சொன்னால் அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கள் மாமா தான் எனக்கு படிக்க வச்சார், அவர் தான் கல்யாணம் பண்ணி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் இலாஹ இல்லா, அவரில் மௌலா இலாஹ இருந்தா, அவர் சூரத்தில் அல்லாஹ் தான் என் தேவை பூர்த்தி செஞ்சான். அவரை மதிப்போம், கண்ணியப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஆனால் அவர் இலாஹ இல்லா, அவருக்கும் எனக்கு ரப்பி வ ரப்பு கல்லா, உனக்கும் எனக்கு ரப்பு அல்லாண்டாங்க. பிறையே உனக்கும் எனக்கு ரப்பு அல்லாஹ் தான். யாரை பார்த்தாலும் சொல்லு இந்த வார்த்தையை, யாரை பார்த்தாலும் சொல்லு. எது உனக்கு ரப்பாக முன்னாடி வந்து நிற்குதோ, மனைவியா இருந்தாலும் சரிதான், ரப்பி வ ரப்பு கல்லா. மனைவியாக உனக்கு கணவர் ரப்பா காட்சியளிக்கிறார், ரப்பி வ ரப்பு கல்லா, உனக்கு எனக்கு ரப்பு அல்லாஹ் தான். இமாம்களா இருக்கிறவங்க போகலாம். எத்தனை மணிக்கு தொழுக, நீங்கள் போயிட்டு வாங்க, மற்றவர்கள் இங்கே ஜமாத் நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இமாம்கள் முக்கியஸ்தர்கள் போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் ஜி, முடிஞ்சால் திரும்பி வாங்க இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். இல்லை அல்லாஹ் தாலா உங்களுக்கும், நீங்கள் காரணத்துக்காக போகிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரிவான், ரஹ்மத் செய்வான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தாலா. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் முடிந்தால் ஜமாத்து முடிஞ்சு வாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இது ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். போயிட்டாங்க உலமாக்கெல்லாம் வாங்க, உள்ள 4 பேர் உட்காரலாமே, நல்லா தாராளமாக உட்காருங்க. சரி பைட்டோ பை, இவன் நல்லா கவனிங்க, பாடத்தை கவனிங்க. உலாயிக லஹுமுல் அம்ன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். வாங்க உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க, உட்கார உட்கார விளைஞ்சா இல்லையம்மா. அப்போ அல்லதீன ஆமனும், யார் ஈமான் கொண்டார்களோ, வலம் எல்பிசு ஆயத்தின பாய் ஈமானும் பி துல்மின், தங்கள் ஈமானிலே துல்மை கலக்கவில்லை என்ற அர்த்தம் என்ன, அவருடைய கல்பில் அல்லாஹ் இலாஹாக்கின பின்னாடி அணுவஸ்து எந்த வஸ்துவையும் இலாஹாக கருதவே கூடாது அவங்க. கண்டிப்பாக விளைஞ்சிங்களா, எந்த வஸ்துவும் நாஃபிலாராக வரக்கூடாது, சாஹிபுல் இல்மா வரக்கூடாது. இவரை கொண்டு எனக்கு ஒரு காரியம் ஆகும் நினைக்கவே நினைக்காது யாரை கொண்டும்.
அப்படி உங்களுக்கு யாரை கொண்டாவது ஒரு காரியம் பூர்த்தி ஆகியிருந்தால் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். அவர் நிஸ்பத்தில் என் தேவையை பூர்த்தி செய்தவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை. என் மாமா நிஸ்பத்தில், எங்கள் வாப்பா நிஸ்பத்தில், எங்கள் மச்சான் நிஸ்பத்தில், சின்னத்தா நிஸ்பத்தில், பெரியத்தா நிஸ்பத்தில் இந்த வேலையை வாங்கி கொடுத்தது, இந்த கடையை வச்சு கொடுத்தது, எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் என்று வேறு யாரும் என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்கு, சொல்லிட்டு அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவங்க கிட்ட போய் என் தேவை அல்லாஹ் பூர்த்தி, நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்க, வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் முந்தி தனியாக பார்த்தோம், மாமா என் தேவையை பூர்த்தி செஞ்சாருன்னு பார்த்தோம். இப்போ மாமா பூர்த்தி செய்யல, மாமாவில் மூல தான் இருக்கிறான். மாமா தாத்தில் அதம் சிஃபாத்தில் நாக்கிஸ் அஃபாலில் மஜ்பூர் ஆசாலில் முஹ்தாஜ் மையித் ஜாஹில் ஆஜிஸ் முஸ்தர் அசம் ஆமா அபுகம். ஜி அவருடைய உஜூத் ஹக்குடைய உஜூத், அவருடைய சிஃபாத் ஹக்குடைய சிஃபாத், அவருடைய குவத்து ஆத்திய குவத்து கிடையாது, அல்லாஹ்வுடைய குவத்து. தெரிஞ்சுங்களா? அவர் ஃபகீர் இல்லல்லா மாலிகுல் முல்க் அல்லாஹ். அவர் எப்படி புரிசு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த டாக்டரை கொண்டு தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, இவர் தான் என்னை காப்பாற்ற, இல்லவே இல்லை. அந்த டாக்டர் தான் ஆபரேஷன் செஞ்சு உயிரை காப்பாற்றினார், சிலை கிடையவே கிடையாது. உன் உயிரை காப்பாற்ற அல்லாஹ் முடிவு செஞ்சான். அந்த டாக்டருக்கு இல்மு கொடுத்தான், ஆப்ரேஷனை சக்ஸஸாக ஆக்கி வச்சான். இதே டாக்டர் எத்தனை பேரை கபருக்கு அமைச்சிருக்கிறாங்க. நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சுங்க, சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்கள் கட்டின பில்லுக்கு 2 லட்சம் கட்டியிருக்கிறீங்க, அந்த 2 லட்சம் திருப்பி கொடுக்க முடியாது, முழுசாக கட்டிட்டேன். ஆனால் ஆள் போயிட்டார். ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் அவுட். காசு திருப்பி கொடுத்துருவாரா? முடியாது. எத்தனை பேரை கபருக்கு அமைச்சிருப்பார், ஆனால் கையெழுத்து வாங்கிறார். ஜி நல்லபடியாக முடிந்தால் ஹயாத்தா வருவார், இல்லை என்றால் பாடி காசு கொடுத்து தான் பெற்றுக்கொள்வோம். காசு குறைச்சிக்குவாரா? ஆப்ரேஷன் பண்ணி தானே ஆகணும், பண்ணி தானே ஆகணும். கட்டண காசுக்கு திருப்பி கிடைக்க மாட்டார். அப்போ அந்த டாக்டர் அலைஞ்சுங்களா, அவரே இறைவனை வேண்டி தான் ஆரம்பிக்கிறார். முதல்ல நீ காப்பாற்று. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய சகோதரிக்கு தைராய்டு ஆப்ரேஷன், கழுத்தில் தைராய்டு நன்கு வளர்ந்து இந்த கட்டி முத்தி போய் கழுத்தை நெரிச்சிக்கிச்சு. மூச்சு குழாய், இரத்த குழாய், உணவு குழாய் எல்லாத்தையுமே அடைச்சிக்கிட்டு சாப்பிட்றது, மூச்சு ஊறுறது எல்லாமே கஷ்டம். டாக்டர் ரொம்ப முத்த விட்டீங்களே அப்படின்னு சொல்லி டெஸ்ட்லாம் போட்டு ஆப்ரேஷன் டேட் காலையில் குறிச்சிட்டாங்க. காலையில் 5:30 மணிக்கு. சாயந்தரம் வந்து டாக்டர் சொல்கிறார், டாக்டர் சரவணன் நல்ல மனுஷன், அல்லாஹ் தாலா அவருக்கு நீண்ட வயசு ஆஃபீஸ் எல்லாம் ஹிதாயத்தி நசீபாகும். அவர் சொல்கிறார், காலையில் 5 மணிக்குனா இப்போ இருந்து நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பிச்சிருவோம். அந்த என்னென்ன செய்யணுமோ, உணவு கொடுக்கக்கூடாது, டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, பிபி எப்படி இருக்குது, மூச்சு இது குழாய் ஒழுங்காக, காற்று ஆக்சிஜன் ஒழுங்காக போகுதா, சுகர் கம்மியாக இருக்கா, ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா. காலையில் ஆப்ரேஷன் டேட் வச்சுட்டாங்க. 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எங்களுடைய கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு. கூப்பிட்டு சொல்கிறாரு, இப்போ இருந்து நாளைக்கு வரைக்கும் எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் பை, உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க பை அப்படின்னு. என்ன இறைவன்ட்டு கையேந்து ஆரம்பிச்சிருங்கிறார் அவர். எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க பாய்ங்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே அதே மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அவர் சொன்னது கரெக்டாக ஞாபகப்படுத்துகிற மாதிரி சொல்லியாச்சு. சலாத்து நாரியா ஒரு பக்கம், புருதா ஒரு பக்கம், எல்லாம் தொழுகை ஒரு பக்கம், நீயத்து ஒரு பக்கம், ஆர்டர் எடுத்து குர்பானி கொடுக்குறோம் இங்கே ஒரு பக்கம், எல்லாம் ஆளாளுக்கு ஒரு நீயத்தை வச்சு எல்லாம் துவாவது ஆரம்பிச்சிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சக்ஸஸாக ஆப்ரேஷன் முடித்து வெளியே கூட்டு வந்துட்டாங்க. இப்போயும் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறாங்க. 2 நாள் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க இன்ஷா அல்லாஹ் தாலா. இல்லை எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க டாக்டர் சொல்கிறாரு பாருங்களேன். சார் எங்கள் வேலை நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம், உங்கள் வேலை நீங்கள் ஆரம்பிச்சிருங்கன்ட்டா. இறைவன்ட்டு பிரார்த்திக்க ஆரம்பிச்சிருங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை, ஆபத்தான நரம்புகள் சுற்றி இருக்குது, புரிஞ்சுங்களா, ஆபத்தான நரம்புகள். நாங்கள் எங்களுடைய முயற்சி 100% முயற்சி செய்கிறோம். ஆனால் இறைவன் கையில் இருக்குது. டாக்டர் இறைவன் கையில் இருக்குது. நீங்கள் இறைவன்ட்ட கையேந்துங்க, உங்கள் இறைவன்ட்ட உங்கள் அல்லாட்ட சொல்லி கேளுங்கிறார் அவர் நம்மகிட்ட. அப்போ டாக்டரை நாம் கண்ணியப்படுத்துவோம், மரியாதை செலுத்துவோம். அவர் இலாஹாக ஆக்க மாட்டோம், அவர் ரப்பாக ஆக்க மாட்டோம். அவருக்கு இந்த அறிவை கொடுத்தவன் யாரும் இல்லை, இல்லை இல்ல. இந்த பயிற்சியை அவருக்கு உண்டாக்கியவன் யாரும் இல்லை. நரம்ப அறுக்கும் போது கை நடுங்காம பாதுகாக்கிறவன் யாரும் இல்லை. நரம்ப அறுக்கும் கை தும்மல் வந்துருச்சு, புடக்குன்னு ஒரு யாரும் அறுத்து விட்டார். என்ன ஆகும்? அல்லாஹ் அக்பர் கபீரா. உயிர் நரம்புகளை அறுத்துட்டு இருக்காரு.
இப்போ டக்குன்னு தும்மல் வந்துடுச்சுங்க சார், பரவாயில்ல அப்படின்னு என்ன ஆகுங்க அது? சரி, பேப்பரில் போட்டிருக்கான், நீ சுத்தப்பல்லுக்கு போயிருக்காரு, போன் பேசிட்டு வேற பல்ல பிடிக்க விட்டா. ஆனாப்பா இது நல்லதான இருக்கு. ஆஹா, மாற்றி இந்த பக்கம் இந்த சைடு மாற்றி பிடிங்கிட்டார். கோச்சிக்காதீங்க புடுங்கிற பல்லுக்கு என்ன செய்ய முடியும்? திரும்ப உள்ள வச்சு அமுத்துனா மாட்டிக்குமா அது? ஏதோ இந்த பக்கம் போட இந்த பக்கம் சாப்பிட்றது அதையும் பிடிக்க விட்டான். கோச்சிக்காதீங்க சார், தெரியாமல் பிடிக்கிட்டேன். என்ன கதி ஆகும் அது? ஒரு பேப்பரில் போட்டிருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சு வந்தால் வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கு. திரும்ப போய் எல்லாம் ஸ்கேன் பண்ண உள்ள கத்திரிக்கோள் கிடக்கு உள்ள. அதுக்கு அது ஆப்ரேஷன் பண்ண கத்திரிக்கோளை வந்து உள்ளே வச்சு தச்சுட்டானு நெசமாலும் பேப்பரில் போட்டுருந்துச்சு. நீ பார்க்கலையா? உள்ள கத்திரிக்கோள் உள்ளே இருக்குது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள கத்திரிக்கோள் இருக்கு. அடப்பாவிகளா, அதான் தேடிட்டே இருந்தோம். என்னடா கத்திரிக்கோளை காணான்னு தேடினா கேஸில் உள்ளே இருக்கா? நல்ல வேலை அறியா, 100 ரூபா மிச்சம். நமக்கு அப்படி 100 ரூபா மிச்சம், ஒரு பட்ட பாடு. பை மிஸ்டேக் டாக்டர்களை கொண்டு நடைபெறுமா வராதான்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா இத்தனை பெருசு போர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முதல் வாரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, உள்ளே பூந்து சேவை அடிச்சிட்டாங்க, எழுதி போட்டாங்க. டாக்டர்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு மேக்சிமம் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி தான் செய்ய முடியும். முடிவு இறைவன் கையில் தான். மனிதர்கள் அனைவரும் தவறுகளால் சூழப்பட்டவர்கள். ஆகவே டாக்டர்கள் சில தவறு நடந்தாலும் நடக்கலாம், அல்லது டாக்டர் முயற்சி செய்தும் அந்த பேஷண்ட்டுடைய உடல்நிலை ஒத்துழைக்காமல் கூட சில விபத்துகள் ஏற்படலாம். எதற்கும் டாக்டரை பொறுப்பாக ஆக்காதீர்கள், டாக்டரும் உங்களை போன்ற ஒரு மனிதர்கள் தானே அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. நாகப்பட்டினத்து ஒரு ஆஸ்பத்திரியில் என்ன முதல் வாரத்தில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு. இறந்து போயிட்டாங்க, உள்ளே போது அடிச்சிட்டாங்க. சில பேர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்களேப்பா, எல்லோரும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கலாம் ஸ்ட்ரைக் பண்ண அடிச்சிட்டாங்க அவரை. அதெல்லாம் சரிங்களா? அப்போ என்ன தெரியுது? மனிதர்கள் எல்லாருமே உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் மாதிரி நமக்கு காட்டும். நாம் என்ன சொன்னோம்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ. இவர்கள் மூலமாக இந்த தேவையை பூர்த்தி செய்தவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரு? அப்போ ஷிர்க்கை கலக்க விட்டுறாதீங்க. கல்பில் கொண்டு வந்து கல்வை தூய்மையாக்கிருங்க, அந்த ஈமான் பரிபூர்ணமாக்கிடுங்க, அம்னு கிடைக்கும், கல்வி நிம்மதி அடையும். அப்போ ஏன் பெருமாள் ஜாயின் பண்ணாங்க? ஈமானுக்கும் அம்னுக்கும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க? இஸ்லாமுக்கும் சலாமத்துக்கும் ஜாயின் பண்ணாங்க. இஸ்லாம் என்றால் என்ன? அல் இன்கியாது அவாமிரில்லாஹி தஆலா வல் இஜ்தினாபு அன் நவாஹி. அல்லாஹ்வுடைய எல்லா ஏவல் விலக்கல்களையும் ஏற்று நடக்குதலும், அல்லாஹ் ஏவிய அத்தனையும் ஏற்று நடப்பதும், அல்லாஹ் தடுத்த அத்தனையும் விட்டு விலகிக் கொள்வதுமாயிருக்கும். யார் இப்படி அல்லாஹ்வின் ஏவல் விலக்கல்களை பரிபூர்ணமாக பின்பற்றுகிறார்களோ, ஏவிய அனைத்தையும் ஏற்று நடந்து அல்லாஹ் தடுத்த அனைத்தையும் விட்டு விலகிக் கொள்கிறார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மௌத்து வரைக்கும் ஒரு உடம்பு சலாமத்தாக இருக்கும் பை இன்ஷா அல்லாஹ் தஆலா. சில பிரச்சனைகள் வரலாம், அடிபடலாம், கைகளோட முள்ளு குத்தலாம், அது வேறு விஷயம். ஆபத்து வராது. அல்லாஹ் சலாமத்தை உண்டாக்குவோம் அவருக்கும் ஒரு குடும்பத்தாருக்கும். நாம தொழுகிறது இல்லை, எல்லா வியாதியும் வருது, தொப்பை வந்துடுது, டாக்டர் ஓட சொல்கிறான், 4 மணிக்கு எஞ்சி ஓடுறான், காலில் ஷூவை மாட்டிக்கிட்டு சாக்ஸாக மாட்டிக்கிட்டு, இந்த அரைக்கால் சட்டியுமே ஒன்று மாட்டிக்கிட்டு, முக்கால் லூஸ்னு ஒன்று இருக்குமே, லூஸாக முக்கால்வாசி இருக்கும் பாருங்க ஜி. லூஸாக அரைவாசி போட்டிருப்பான், அரை லூஸு, முக்கால்வாசியில் முக்கால் லூஸு, அது ஒன்று மாட்டிக்கிறானோ மட்டு ஓடுறான். அவர் போகிறார், அவர் தொந்தி தனியாக முன்னாடி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஏயா இந்த பாடு? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பசித்தால் சாப்பிடு, பசி அடங்குவதற்கு முன் எழுந்து விடு. எல்லா காரியங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம எதுவெல்லாம் உங்களுக்கு நன்மை தருமோ, உங்கள் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்குமோ, அத்தகைய எந்த காரியமும் இல்லை, நான் அதை உங்களுக்கு ஏவியே தவிரன்ட்டான். எதையெல்லாம் உங்களை நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ, உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்குமோ, உங்களுக்கு தப்பாக உங்களுக்கு வந்து தீங்குகளுக்குமோ, அத்தகைய எல்லா காரியத்தையும் நான் தடுத்தே தவிர இல்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் எடுங்க, பார்த்துருக்கீங்களா? மா தரக்து ஷையன் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னத்தி இல்லா அமர்துஹா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா தரக்து ஷையன் யுகர்ரிபுக்கும் இலன் நாரி இல்லா நஹைத்துஹா. ஒரு ரிவாயத்தில் யுகர்ரிபுக்கும் இலல்லா, அல்லாஹின் பக்கம் என்ற ரிவாயத்து வருது.
அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் எந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு ஏவாமல் விட்டதே இல்லை. அல்லாஹ்வின் பக்கம் நரகத்தின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அல்லாஹ் விட்டு தூரமாகக்கூடிய எந்த காரியம் நான் தடுக்காமல் விட்டதே இல்லை. ஹைரு துன்யா வல் ஆகிரா, உலக மறுமையின் அனைத்து நன்மைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. நீ பின்பற்றினா உனக்கு நல்லது. இன்னஹு லைஸ ஷையுன் யுகர்ரிபுக்கும் இலல் ஜன்னதி இல்லா கத் அமர்துக்கும் பிஹி. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. இப்னு அபி ஷைபால, ஹாக்கிம்ல, பைஹக்கில ரிவாயத் வருது. வ லைஸ ஷையுன் யுகர்ரிபுக்கும் இலன் நார் இல்லா கத் நஹைதுக்கும் அன்ஹு. தெரிஞ்சுங்களா? நாம ஷரியத்தை பின்பற்று, உனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மார்க்கம் சொன்னதை செய், உன் கண்ணுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. மார்க்கம் எதை பார்க்க சொன்னதோ அதை மட்டும் பாரு, கண்ணு கெட்டு போகாது. நீ காலையில் உட்காந்து டிவியில் டான்ஸ் பார்க்குற, பாட்டு பார்த்து உட்காந்துக்கிற, ரீல்ஸ் பார்க்குற, ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்கிட்டு அந்நிய பெண்ணை பார்க்குற, கண்ணாடி மாட்டு, சலாமத்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? இஸ்லாம் இல்லாதனால சலாமத்து போயிடுச்சு. உன் கண்ணில் இஸ்லாம் இருந்தால் உன் கண்ணு சலாமத்தாக இருக்கும். உன் வாயில் இஸ்லாம் இருந்தால் உன் வாய் சலாமத்தாக இருக்கும். உன் காதில் இஸ்லாம் இருந்தால் காது சலாமத்தாக இருக்கும். உன் கை கால்களில் இஸ்லாம் வந்தால் கை கால் சலாமத்தாகும். உன் கை கால்களை சலாமத்தாக்குறதுக்கு உரிய ஒரு அதனுடைய எப்படி நடத்த வேண்டும் என்பதற்குண்டான ஒரு டயக்ராம், ஒரு ப்ரோக்ராம் தாங்க இஸ்லாம்ங்கிறது. ஒரு கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறவன் அதை எப்படி இயக்க வேண்டும் என்று ப்ரோக்ராம் தயார் பண்ணி கொடுப்பான்ல, கையில் ஒரு நோட்டு கொடுப்பான்ல, கொடுப்பான்ல பை. ஒவ்வொரு பொருளை கேட்டலா கொடுப்பான்ல. ஒரு ஏசி தயார் பண்ணுறான், அதை எப்படி இயக்க வேண்டும் கேட்டலா. ஒரு வாஷிங் மிஷின் தயார் பண்ணுறான், அதை எப்படி இயக்க வேண்டும் கேட்டலா கொடுப்பானா இல்லையா? அதுக்கு மாற்றமாக போட்டானா, வாஷிங் மிஷின் எப்படி இயக்கணும், இவ்வளோ துணி போடணுங்க, இது வந்து கெப்பாசிட்டி 6.5 கிலோ அப்படின்ட்டு. 6.5 கிலோ போடாமல் 10 கிலோ துணி போட்டேன், நீ கான் கத்து நின்று. வாஷிங் மிஷின் தானேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பாத்திரம்லாம் அள்ளி போட்டு துவைச்சான். அவர் பாத்திரம்லாம் அள்ளி போட்டு விளக்கி கொடுத்துரும் அப்படின்னு துணியை போட்டு டமடமா 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 கெட்டு போயிரு. சார் என்ன சார் 2 வருஷம் கேரண்டி கொடுத்துருங்க, கெட்டு போச்சு, என்ன சார் செஞ்சீங்க? உள்ளே இறங்கி குளிச்சுக்கிறது, முதுகு அதே சோப்பு போட்டு விட்டுருக்கேன். அவ்வளோ பாவி, பாத்திரம்லாம் அள்ளி போட்டு கருங்கல்லாம் உள்ளே போட்டு எங்க அதுக்காக வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். ஜி நீ தாங்க 2 வருஷம் கேரண்டி கொடுத்தீங்க. அது பாருங்க என்ன போட்டிருக்கோம், ஃபார் ஒன்லி மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம்ஸ் தான் போட்டிருக்கோம். தயாரிப்பு குறைபாடு இருந்தால் தான் நாங்கள் அதை ஹத்தவன் நிசியான் அதை விட்டாச்சு. தயாரிப்பு குறைபாடு இருந்தால் மாற்றி கொடுப்போம். நீ போய் அதை வந்து ஒன்று கிடக்கு ஒன்று செஞ்சு அதுக்கு யார் பொறுப்பு? எனவே அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குங்க பை. ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் எப்படி தயார் பண்ண இருக்கா இல்லைங்களா? அது ஒரு கார் எப்படி ஓட்டணும் இருக்கா இல்லைங்களா? அந்த மாதிரி ஓட்டினா காராக இருக்கும் இல்லைங்களா? இல்லைன்னா பேக்கார் ஆயிரும். பேக்கார்னா வேஸ்ட்டு. என்ன மாதிரி அது என்னமா சிரிக்கிறாங்க, கார் பேக்கார் ஆயிரும் ஆகுமா இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம உடலை ப்ரொடக்ஷன் பண்ணது அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் தஆலா இந்த உடலை எப்படிலாம் இயக்குனீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மேப் அல்லாஹ் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அதுதான் இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். உன் மார்க்கம் மார்க்கம்னா என்னங்க? உன் உடலை இயக்குகின்ற மார்க்கம், வழின்னு அர்த்தம். வழி என்பது அல்லாஹ் இடத்துல இஸ்லாமா இருக்கும். உன் காரை இயக்கக்கூடிய வழி என்பது அல்லாஹ் இடத்துல இஸ்லாமா இருக்கும். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். நீ இதுக்கு மாத்தமா வேலை செஞ்ச அது பேக்கார், கார் வேலை இருக்காது. டீசல் கார்ல பெட்ரோல் ஊற்றலாமா? பெட்ரோல் வண்டின்னு போட்டிருக்கா, டீசல் ஊற்றலாமா? 2 வண்டியில மண்ணெண்ணெய் ஊற்றலாமா? அது பெட்ரோல் போன்ற இடத்துல தண்ணி ஊற்றி பெட்ரோல் நடக்கும் வண்டி போகுமா? அது கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த பெட்ரோலை ஊற்றி எங்கே கூலண்ட் ஆயில் ஊற்றுற இடத்துல தண்ணி ஆயில் எடுத்து அந்த பெட்ரோல் 1 லிட்டர் ஊற்றி என்ன பை பெட்ரோல் ஊற்றுற இடத்துல 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஓட்டி பாருங்க என்ன தவிர வண்டி டமால் வெடிச்சிருங்க. ஏன்னா கூலண்ட் ஆயில் வந்து ஹீட் ஆகும். பெட்ரோல் ஹீட் ஆனாலே வெடிச்சிருமா இல்லையோ? வண்டியே வெடிச்சிடும். அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா
தண்ணி குடிக்க சொன்னான், இவன் தண்ணியிலே மிதக்கிறான். தண்ணி குடிக்க சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணி குடிப்பதற்காக அல்லாஹ் தஆலா வயிறு வச்சிருக்கிறான். அதில் போய் எத்தனை நாளையும் கொடுத்தா என்னதுக்கு ஆகும்? எல்லாமே சேர்ந்து கள்ளக்குறிச்சி ஆயிரும். 122 பேர் அவுட்டு. எத்தனை நாள் அதுக்கு வைக்கல அல்லாஹ் வயிறு. எதுக்கு வச்சிருக்கிறானோ அதுக்கு யூஸ். கண்ணை எப்படி பயன்படுத்த வேண்டும், காதை எப்படி பயன்படுத்த வேண்டும், உன் கையை எப்படி பயன்படுத்த வேண்டும், வாயை எப்படி பயன்படுத்த வேண்டும், வயிறை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மறைவிடத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும். வமனிபுத்தகா வராதாலிக்கு ஃபவுலாய்க்கும் உமுல் ஆதூன். ஜி அதுக்கு முன்னாடி என்ன? வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமின் ஃபமனிபுத்தகா வராதாலிக்கு ஃபவுலாய்க்கும் உமுல் ஆதூன். எல்லாம் அல்லாஹ் தஆலா பிரித்து சொல்லிட்டான். எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், செஞ்சா சலாமத்து. எப்படி மனைவியிடம் பழக வேண்டும், செஞ்சா சலாமத்து. உன்னை விட்டு வைக்கல. யஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅ்தஸிலு நிஸாஅ மினல் மஹீத் ஃபில் மஹீத். அதையும் சொல்ல, அதை விட்டு வைக்கல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எதையுமே விட்டு வைக்கல. உன் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் விட்டு வைக்கல. மாதவிழாயை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள் நபியே, நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு அசுத்தமானது, தொந்தரவு தரக்கூடியது. அதற்கு பல அர்த்தம் இருக்கு. இடைஞ்சல் தரக்கூடிய ஒன்று. அந்த நேரத்தில் விலகி இருங்கள். ஜி ஒன்று மொத்த குர்ஆன் எல்லாம் போட்டு வச்சுட்டான். இது பேர் இஸ்லாம். இந்த இஸ்லாமின் படி வாழ்ந்தால் சலாமத். ஜி உடல் சலாமத்தாக இருக்கும், எந்த ஆபத்தும் வந்து அணுகாது. இல்லைங்களா? அதை பெருமாள் ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் சலாமத்தி வல் இஸ்லாம். சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு ஜி அல்லாஹும்ம வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்லா. இந்த மாதத்தில் நீ எதை பிரியப்படுவாயோ, நீ என்ன செய்தால் பொருந்திக் கொள்வாயோ அத்தகைய செயலை செய்யும்படி என்னை நீ ஆக்கி அருள் புரிவாய். அல்லா வா 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 வா. என்ன மாதிரி துவா செஞ்சாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிட்டு அப்புறம் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பி வ ரப்புக அல்லாஹ். போ, ஏன் ரப்பும் ஓ ரப்பும் அல்லாஹ் தான். என்ன மாதிரி வார்த்தை? கார்ல ஏறினே ரப்பி வ ரப்புக அல்லாஹ், ஏன் ரப்பும் அல்லாஹ் தான், ஓ ரப்பும் அல்லாஹ் தான். மனைவி பார்த்தியா, மனைவிக்கு கணவன் ரப்பு இல்லை, கணவனுக்கு மனைவி ரப்பு இல்லை, ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் ரப்பு. ரப்பி வ ரப்புக அல்லாஹ். கடையில் உள்ள நுழைஞ்சிங்களா, வியாபாரத்துக்கு சாமான் வச்சிருக்கீங்களா, இதை கொண்டு என் தேவை பூர்த்தி செய்யுது. இல்லை முதல்ல மீன் கடை வச்சிருக்காங்க, கல்ல உள்ள போனா மீன் உட்கார்ந்துருக்கு. இந்த மீனை விட்டால் எனக்கு லாபம், அதை வைத்து நான் வாழ்கிறேன். இல்லவே இல்லை. உனக்கும் ரப்பு அல்லாஹ், எனக்கும் ரப்பு அல்லாஹ். ரப்பி வ ரப்புக அல்லாஹ். அல்லாஹ் ரப்பாக செய்ய ரப்பாக்காத, எந்த வஸ்துவையும் ரப்பாக ஆக்காத. இந்த உத்தியோகம் ரப்பா இல்லவே இல்லை, விவசாயம் ரப்பா இல்லவே இல்லை. விவசாயத்துக்கு உள்ள போனீங்களா சொல்லுங்க, ரப்பி வ ரப்புக அல்லாஹ், ஓ ரப்பு அல்லாஹ், ஏன் ரப்பு அல்லாஹ். இலை தலையாகிய நெல்லு பயிராகிய உன்னை வளர்ப்பவனும் அல்லாஹ், என்னை வளர்ப்பவனும் அல்லாஹ் தான். உனக்கு உன்னை நான் தண்ணி ஊற்றி வளர்த்தேன் நீ நினைச்சா அதுவும் தப்பு. உன்னை விட்டு நானும் பொழைச்சேன்னு நினைச்சா அதுவும் தப்பு. நான் உனக்கு ரப்பு இல்லை, நீ உனக்கு ரப்பு இல்லை. ரப்பி வ ரப்புக அல்லாஹ். கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அழகான துவா, என்ன அழகான துவா. இந்த துவா கேட்கும் போதே மனசுக்கு அம்னு கிடைச்சு போயிருது, சலாமத்து கிடைச்சு போயிருது. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம் வஃபிக்னா லிமா துஹிப்பு வ தர்லா. ஜி ரப்பி வ ரப்புக அல்லாஹ். இதை பிறை பிறந்தவுடன் ஓத சொன்னாங்க. முஹர்ரம் மாதத்துடைய துவக்கத்தில் நம்ம ஓதுவோம். இந்த வருடமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அம்ன ஈமானுடன் சலாமத்து இஸ்லாத்துடனே நம்மை அல்லாஹ் வாழ செய்வானா. ரப்பி வ ரப்புக அல்லாஹ் என்பது நம்ம வாழ்நாள் அல்லாஹ் நம்முடைய மந்திரமாக, தாரக மந்திரமாக அல்லாஹ் ஆக்குவானாக. எதை பார்த்தாலும் ரப்பி வ ரப்புக அல்லாஹ், ரப்பி வ ரப்புக அல்லாஹ். ரப்பி தண்ணி பார்த்தீங்கன்னா ரப்பி வ ரப்புக அல்லாஹ். நீ ரப்பு அல்ல, நான் ரப்பு இல்லை, ரெண்டு பேருக்கு ரப்பு அல்லாஹ்.
குழந்தைய பார்த்தீங்களா, நான் உனக்கு ரப்பு இல்லை, நீ எனக்கு ரப்பு இல்லை, 2 பேருக்கு ரப்பு அல்லாஹ். இன்னைக்கு என்ன வாக்கிட்டான், ஏங்க அந்த பிள்ளைங்களை நாம் இன்னைக்கு கண்ணு கருத்துமாக வளர்த்து அவனுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து நாம் அவனை வளர்த்து ஆளாக்கணும், உதவி நாம் செஞ்சால் அவன் வளர்ந்து ஆளாகி நம்ம கிழவனா போயிடுவோம், நமக்கு அவன் சோறு போடுவான், நமக்கு அவன் ரப்பாக இருப்பான். இப்போ வளர்கிற வரைக்கும் தாய் தந்தை பையனுக்கு ரப்பு, வளர்ந்த பின்னாடி பையன் வந்து அம்மா அத்தாவுக்கு ரப்பு என்று விளங்கி இருக்கிறார்கள். ரொம்ப பேர் சொல்கிறாங்களே, பையனை ஒழுங்காக வளர்த்தா கடைசி காலத்தில் நம்மளை வச்சு காப்பாற்றுவான், சோறு போடுவான். ஆட அவனுக்கு நீ ரப்பு இல்லை, உனக்கு அவன் ரப்பு இல்லை. ரப்பி வ ரப்பு கல்லா, உனக்கும் எனக்கு ரப்பு அல்லான்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் உன் பையன்ட்ட ஒரு பைசா காசு வாங்காம உனக்கு கண்ணியமா அல்ல வாழ வைப்பான். கடைசி வரைக்கும் உங்க கையால் அல்லா கொடுக்க வைப்பான். நீ அல்லாஹ் ரப்பாக்கி வாழ். நீ ஏன் பையனை ரப்பாக்குற? ஜி பையன் யாரை பார்க்குற, மனைவி யாரை பார்க்குற? அல்லாஹ் ரப்பாக்கி வாழ்ந்து பார். கணவனை யாரை ரப்பாக்குற? அல்லாஹ் ரப்பாக்கி வாழ்ந்து பார். யாரையும் ரப்பாக்க ரப்பி வ ரப்புக்கல்லா, ரப்பி வ ரப்புக்கல்லா. இதுவே ஒரு வாயில் வரக்கூடிய மந்திர சொற்களாக இருக்கட்டும். இந்த வருடமெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ ரப்பி வ ரப்புக்கல்லா இல்லை நம்ம வாழ செய்வானா. எந்த வஸ்துவை பார்த்தா ரப்பி வ ரப்புக்கல்லா, ரப்பி வ ரப்புக்கல்லா. நிலாவை பார்த்து பேசுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிலாவை பார்த்து ரப்பி வ ரப்புக்கல்லா, நிலாவே உனக்கும் எனக்கு ரப்பு அல்லாஹ் தான். சரியா? சும்மா பேசுவாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் பேசுற நிலா கேட்டு தான் இருக்குது. ஆமன்னா சல்லம்னா சர்கார் நீங்க சொல்லிட்டீங்களே யா ரப்பி வ ரப்புக்கல்லா, அந்த நிலா பதில் சொல்லியிருக்கும், நம்ம காதில் கேட்கல. யா ரசூலுல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கல்லா, நீங்க நிலாவை பார்த்து பேசுங்க. நிலாவை பார்த்து பெருமாள் பேசுனாங்க, நாம் எல்லாரை பற்றி பேசுவோம். பரஞ்சவை ரப்பி வ ரப்புக்கல்லா, ரப்பி வ ரப்புக்கல்லா. என்ன வேணுமா உனக்கு தருபவனும் அல்ல, எனக்கு தர்றவனும் அல்ல. நான் ஏன் உன்கிட்ட கேட்கணும், நீ என்கிட்ட கேட்கணும். நான் ஏன் உன்னிடம் எதிர்பார்க்க வேண்டும், நீ என்கிட்ட எதிர்பார்க்கணும். ரப்பி வ ரப்புக்கல்லா, உனக்கும் தருவான் எனக்கும் தருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அப்படியாப்பட்ட ரப்பை நாம வச்சிருக்கிறோம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எப்படியாப்பட்ட ரப்பு, ஒருவனுக்கு தருவதால் அடுத்தவனுக்கு தருவதில் குறை ஏற்படுத்தாதே அவனுக்கு. அப்படியாப்பட்ட ரப்பு, அப்படியாப்பட்ட ரப்பு. அத்தனை பேருக்கும் கொடுத்தாலும் அவனிடத்தில் அணுவலும் குறையாதே அப்படிப்பட்ட ரப்பு. அப்படியாப்பட்ட ரப்பு நம்ம ரப்பு. ஒருவனுக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அவனை தடுப்பதற்கு யாருமே இல்லையே, அப்படியாப்பட்ட ரப்பு. லா மானிய லிமா வலா முஅத்திய லிமா மனஅத். ஒருவனுக்கு கொடுக்க நினைத்தால் தன்னிடம் குறைந்து போய்விடுமே என்ற கவலையால் கொடுக்காமல் இருப்பானே, அப்படிப்பட்ட தன்மையே இல்லாத ரப்பு அவன். குறையவே குறையாது. வலா யன்குசு இன்ஃபாகுல் லைலி வன் நஹார். இரவு பகலாக அள்ளி வீசினாலும் அல்லாஹ்விடத்தில் எந்த குறையும் வராது. ஒருவனுக்கு கொடுப்பதற்கு அவன் கஞ்சத்தனம் தடுக்கவே அப்படிப்பட்ட ரப்பு அல்ல நம்ம ரப்பு. நம்ம கஞ்சத்தனம் இருக்கு. நாம கொடுக்கணும்னு நினைச்சோம், சிந்தனை வரும், மனைவி கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம பராமரிப்பில் மனைவி மக்கள் இருக்கிறாங்களே, மனைவிக்கு தர வேண்டுமே, பிள்ளைகளுக்கு தர வேண்டுமே, இவனுக்கே அள்ளி கொடுத்துட்டா பள்ளிவாசலுக்கு 1 கோடி கொடுக்கலாம், இருக்கிறதே 1 கோடி, அது கொடுத்த பொஞ்சாதி போய் தெருவிலே ஓட முடியும் என்ன நினைக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா மத்தஹித சாஹிபத்தும் வலா வலதா, எனக்கு பொஞ்சாதி இல்லை பிள்ளை இல்லை வச்சிருந்தா உனக்கு தான் வாங்கிக்கும். பெஞ்சாதிகளுக்காக பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்துக்கேன், ஆகவே உனக்கு கம்மியா கொடுக்கிறேன்னு சொல்ல மாட்டானே, அப்படியாப்பட்ட ரப்பு நம்ம ரப்பு. மத்தஹித சாஹிபத்தும் வலா வலதா, நான் மனைவியும் ஆக்கிக் கொள்ளவில்லை, பிள்ளைகளையும் ஆக்கிக் கொள்ளவில்லை. சந்தோஷமா கேளு, மகிழ்ச்சியா வாங்கிக்கோ. வெயில் காலத்து தண்ணி ஒரு பாட்டில் இருக்கு, கொடுப்பான்னு கேட்டா எனக்கு வேணாமா, நீ கொஞ்சம் குடிச்சு எனக்கு கொஞ்சம் கொடு, எனக்கும் தேவை இருக்கு, ஆகவே உனக்கு தகுந்த அளவு தர முடியும், முழுசா தர முடியாது என்று மனுஷன் சொல்லுவான். ஆகவே தனக்கு தேவைகளே இல்லை என்று டிக்ளேர் பண்ணிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. என் தேவைக்காக கொஞ்சம் ஒதுக்கி கொண்டு உனக்கு கொஞ்சம் தருகிறேன்னு சொல்லக்கூடிய அல்ல நம்ம ரப்பு. அல்லாஹு ஸமத்ன்றான். எந்த தேவையும் இல்லாதவன் நான், வச்சிருக்கிறதெல்லாம் உனக்கு தான் வச்சிருக்கிறேன் வாங்கிக்க, எனக்கு கொஞ்சம் தேவை என்று எடுத்து வைக்க தெரியாதவன் நான், தேவையே இல்லாதவன் நான். இவ்வளவு சொல்லிட்டு போ, கேட்டு வாங்கி அனுபவி. அப்படியாப்பட்ட ரப்பு
அவன்கிட்ட கேளு, ரப்பி வ ரப்புக்கல்லா, ரப்பி வ ரப்புக்கல்லா. இதே விருதாக்கி, எதை பார்த்தாலும் ரப்பி வ ரப்புக்கல்லா, ரப்பி வ ரப்புக்கல்லா. என் ரப்பு நீ தான், உன் ரப்பு அல்லா. என் ரப்பு அல்லா தான், உன் ரப்பு அல்லா தான். ரெண்டு பேரையும் அல்லா வாழ செய்வான் இன்ஷா அல்லா. இந்த மதரசாவுக்கு ரப்பு யாருங்க? அல்லாஹ். அல்லாஹ் யாரெல்லாம் நீ தான் மதரசாவுக்கு ரப்பா இருக்கிற. இன்னைக்கு வாடகை வீட்டில் இயங்க வச்சான் ஜி, இன்ஷா அல்லா அல்லாஹ் தாலா சொந்த கட்டணம் கொடுப்பான். இன்னைக்கு 10 பிள்ளைங்க இருக்க வச்சான் அல்லாஹ் தாலா 10,000 பிள்ளைங்க ஆக்குவான் அல்லாஹ் இன்ஷா அல்லா. 10,000 பேர் படிக்கக்கூடிய காலேஜும் 10 பேர் வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. அதான் நடத்துவான் இன்ஷா அல்லா தாலா. பாக்கியாத்து சாலிஹ் 400 பேர் ஓதுறாங்கன்னா அங்கே 4 பேர் வச்சு தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம மனசில் 10 பேர் இருக்காங்க, 400 பேர் ஆக்குவான் இன்ஷா அல்லா தாலா. ஷம்சுல் ஆரிஃபீன் அரபி கல்லூரி பிரம்மாண்டமான கல்லூரி அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லா தாலா. ரப்பி வ ரப்புக்கல்லா. பெருமாள் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா. இந்த தொழுகைக்கு நீதான் ரப்பு அல்லாஹ், இந்த பாங்குக்கும் அல்லாஹ் நீதான் ரப்புன்ட்டாங்க சொல்லாது. அதில் கியாமத்து வரைக்கும் தொழுகை நடக்கும், கியாமத்து வரைக்கும் பாங்கு சத்தம் கேட்கும். அதனால இந்த மதரசாவுக்கு ரப்பே நீதான் ரப்பு, ரப்பி வ ரப்புக்கல்லா. ஜி அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருவோம். இப்போ அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் பாபு சலாமுக்கு நீதான் ரப்பு, ஷம்சுல் ஆரிஃபிக்கு நீதான் ரப்பு, எல்லா மதரசாக்களுக்கும் நீதான் ரப்பு அல்லாஹ். இந்த மதரசாக்களை கியாமத்து வரைக்கும் நடத்த செய்யலாம். திருப்பூர் பாபுசலாம், பல்லவட்டி பாபுசலாம், காரைக்கால் ஷம்சுல் ஆரிஃபின், மதுக்கூர் ஷம்சுல் ஆரிஃபின், எல்லாத்துக்கும் நீ தான் அல்ல ரப்பு. இது எல்லாத்துக்கும் சொந்த பில்டிங் கொடுத்து பிரம்மாண்டமாக நடத்த செய், கிளைகளாக விரிய செய், உலகம் முழுவதும் கிளை ஆரம்பிக்க தௌஃபீக் செய். அத்தனை இடத்திலும் போய் உட்கார்ந்து ரப்பி வ ரப்புக்கல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முழங்குவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய். எங்கள் வயிற்றை வளர்ப்ப இருக்கிறான் கேட்கிற ரப்பே, இந்த ஞானத்தை வளர்க்கறது கேட்கிறோம். உன் அடியார்கள் உள்ளங்களை இதன் பக்கம் திருப்பு. நபி இப்ராஹிம் நபி கேட்டாங்க, தஹ்வி இலை அஃபைதத்துன் நாசா, மக்களுடைய உள்ளங்களை இதன் பக்கம் திருப்பு அல்லாஹ். காபத்துல்லா கட்டிட்டு இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்க, என்னது யா அல்லாஹ் வஜஅல் அஃபைதத்தன் நாஸ தஹ்வி இலைஹிம், மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் இந்த காபாவின் பக்கம் திருப்பு. அதனால எல்லாரும் காபாவுக்கு ஆசை வந்துருச்சு பாருங்க, எல்லாம் அவங்க போட்டது இது புரிஞ்சுங்களா? வஜஅல் ஃபஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், மக்களின் உள்ளங்களை இந்த காபாவின் பக்கம் நீ ஆசைப்படக்கூடியதாக ஆக்கிரு, ஆசையை உண்டாக்கிரு. இந்த மக்கள் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்கள். அதனால் மௌலா உம்ராவுக்கு போயிட்டு விட்டாங்க, ஆசை முடிஞ்சா ஒரு காபத்துல்லா போகணும் ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அதனால் உம்ராவுக்கு போயிட்டு விட்டாங்க, ஆசை முடிஞ்சாவே இன்னும் மறுபடியும் போகணும். இப்போ தான் ஆசை இன்னும் அதிகமாக இருக்குங்கிறாரு போல. ஓமா இன்ஷா அல்லா தாலா நம்ம கூட வந்தாங்க உம்ராவுக்கு. ஆசை முடிஞ்சா அடங்குச்சா இன்னும் ஆசை அதிகமாச்சா? 2 தடவை ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஆசை அடங்கிருச்சுங்க. ஒரு வழியா காபத்துல்லா போயிட்டு வந்துச்சு, ஆசை அடங்கிட்டு மதீனா ஷரீஃப் ஜியாரத் வந்துச்சு, ஆசை அடங்கிருச்சு. அடங்கிருச்சா கேட்டா இல்லை, இப்போ தான் ஆசை தொடங்கிருச்சுங்க. புரண்டு போயிட்டு எது வரைக்கும் மௌத் வரைக்கும் போகணும். ஆசை அடங்காது, ஆசை தொடங்கிவிடும். ஒரு முறை கண்ணால் பார்த்தால் ஆசை அடங்கிவிடும் என்று இருக்கணும், ஆசை தொடங்கிவிடும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போட்ட துவா தஹ்வீலை மக்கள் யா அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களை இந்த காபாவின் பக்கம் திருப்புவாயாக. எல்லாரும் அல்லாஹ் ஹஜ்ஜு கூட்டிட்டு போகலாம், மர்ரத்தம்பாத மர்ரா கர்ரத்தம்பாத துவா செய்கிறாங்க, திரும்ப 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 கூட்டிட்டு போகலாம். மரத்தம்பாத மர்ரா கர்ரத்தம்பாத கர்ரா நௌபத்தம்பாத நௌபா, எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனை படுத்து துவா செய்கிறாங்க சில பேர். திரும்ப 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 கூட்டிகிட்டு போகலாம். ஏன் எல்லாம் இப்ராஹிம் போட்ட விதை. ஆனால் நாமளும் துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் வஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், இந்த மதரசாக்களின் பக்கம் மக்களுடைய உள்ளங்களை திருப்பிடலாம். ஆளால் உதவி செய்யணும், மதரசா அப்படியே ஆலமரம் போன்று வளர வேண்டும். கிளைகள் பரப்பி, ஆனால் ஆலமரம் மெதுவாக வளரும், 100 வருஷம் நம்ம சீக்கிரம் வந்துடும். இது ஆலமரம் போன்று கிளைகள் பரப்புவதற்காக வேண்டி விளைஞ்சுங்களா, கிளைகள் பரப்புவதில் ஆலமரமாகவும் விளைஞ்சுங்களா, அதி சீக்கிரம் வளருவதில் மூங்கில் மரமை போன்று வளரணும். மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அடுத்த நாள் 2 அடி நிற்கும், ஃபர்ஸ்ட் நாள் 10 நாள் அடுத்த 15 அடி நிற்கும், ஒரு நாளைக்கு 1 அடி வளரும். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இது நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அல்லாஹ் இந்த மதரசாக்களை வளர்ச்சியடை செய்வான். கியாமத்து நாள் வரை அல்லாஹ் தஆலா இது பொறுப்பேற்று நடத்திக் கொள்வான். ஓதி தரக்கூடிய மாணவர்களையும் உஸ்தாதுமார்களையும், ஆண்கள் பெண்கள், பெண் ஆசிரியர்கள் ஆண் ஆசிரியர்கள்,
மாணவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அனைத்து வியாதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழ்வாங்க வாழ தௌஃபீக் செய்வானாக. அனைத்து மதரசாக்களையும் அனைத்து நிறுவனங்களையும் அல்லாஹ் இஸ்லாமிய நிறுவனங்களை பாதுகாப்பானாக. உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலக முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய அத்தனை இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. ربي وربك الله. ரெண்டு பேருக்கு குர்ஆன் பரிசு. அப்புறம் தாய்மார்களுக்கு ரமதான் மாசத்துல யார் 10 முறை முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தருவதாக அறிவித்திருந்தோம். காரைக்காலில் ஒரு பெண்மணி அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் முழுவதும் 10 தடவை முழு குர்ஆனை ஓதி முடித்து இந்த முறை 1000 ரூபாய் பரிசு வாங்கி விட்டார்கள். இங்கே உள்ள தாய்மார்களில் யாராவது தயாராக இருக்கிறார்களா? ஆலிமாவன் சொல்லுங்க. யாராவது ரமதானில் 10 முறை குர்ஆனை முழு ஹத்தம் ஓதி முடித்திருக்கிறார்களா? முழு குர்ஆனை 10 வாட்டி ஓதிட்டாங்களாமா? 4 பேர் ஓதிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், மதுக்கூரை ஜெயிச்சிருச்சு. 4 பேர் ஓதிருக்கிறாங்க. முழு குர்ஆனை ரமதானிலே 10 விடுத்தம் ஓதி இருக்கிறார். 7 முறை ஓதிட்டீங்க. மாஷா அல்லாஹ். எஜமா 7 ஓதிருக்கிறாங்க. சரிம்மா, 5 முறை ஓதுறவங்க யார் இருக்காங்களா? 10 முறை ஓதியவர்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுப்போம். ரமதானில் 5 முறை ஓதினவர்கள் யார் இருக்காங்களா? எஜமா 7 முறை ஓதிருக்காங்க. 700 ரூபா கொடுத்துட வேண்டியது அவங்களுக்கு. 5 முறை ஓதுனா 500 ரூபா. யார் இருக்காங்களா? ஆலிமா சொல்லுங்க. சரி, எத்தனை வாட்டி வராங்க? 10 முறை சொல்லவே இல்லை நீங்கள். சரி, நம்ம சொல்ல கேட்டு ஓதுனாங்களா அவங்க? அப்படியா? அப்போ அவங்களுக்கும் 1000 ரூபாய் பரிசு. காரைக்கால் வந்து சொல்லி பரிசு வாங்கி கொடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். எடுமா மணி பரிசு எடுங்க. அந்த 4 பேருடைய பேரும் அவங்க தந்தையார் பேரும் சொல்லுங்கம்மா. இந்த 1000 ரூபாய் பத்திரமா வச்சுங்க. ஹஜ்ஜுக்கு உங்களுக்கு போவீங்க இன்ஷா. துவா செஞ்சுருக்குது. இது வந்து உங்கள் வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த காசை வச்சுருக்கவங்கள. அதே மாதிரி அல்லாஹ் தாலா இந்த காசு வச்சுருக்கவங்களுக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ் சொந்த வீடு கொடுப்பான். இது எல்லாம் சேர்ந்தா இந்த 1000 ரூபா விளைஞ்சிங்களா? இது விதை போடுற மாதிரி இது மரமாக வளரும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதி அந்த முழு குர்ஆனை வந்து என் ஷேഖനാத் ஈசால் சாப் செஞ்சுருக்கம்மா. என் கண்மணி ஸ்பைஜனா எனக்கு ஈசால் சாப் செஞ்சுருங்க. எல்லாரும் செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ்? நம்மளை விட்டு சவாப் போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் சவாப் கிடைக்கும். உங்கள் ஷேഖ் ஈசால் சாப் செஞ்சால் உங்களுக்கும் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஆமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ வ கினா அஸாபன் நார். ஆமீன். அல்லாஹும்ம தஹ்ஹிர் குலூபனா அன் கைரிக வ நவ்விர் குலூபனா பினூரி மஅரிஃபதிக அபதன் அபதன் யா அல்லாஹ். ஆமீன். அல்லாஹும்ம அத்மிம் அலைனா நிஅமதக வர்ஸுக்னா உஸூலக தாம்மா. ஆமீன். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆமீன். யா அல்லாஹ் இந்த மதரஸா கியாமத் வரைக்கும் ஜாரியாக்குவாயா. இன்னும் 10,000 மக்கள் வந்து ஓத தௌஃபீக் செய்வாயாக. வெளியூர்களிலிருந்தெல்லாம் மக்கள் வந்து ஓத தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளையும் மிகச்சிறந்த ஆலிமாக்களாக, ஹாஃபிதாத்களாக, அவுலியாக்களாக ஆக்குவாயாக. இந்த ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களையும் உனக்கு பிரியமானவர்களாக, நேசர்கள் ஆக்கிக் கொள்வாயாக. இந்த ஊரில் உள்ள அத்தனை மக்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்கள் அனைவருடைய உள்ளங்களுக்கு மத்தியில் அன்பையும் இணக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்துவாயாக. இங்கே திருமணம் ஆகாதவர்களுக்கு சாலிகான முறையில் திருமணம் நடக்க தௌஃபீக் செய்வாயாக. திருமணமான கணவன் மனைவியை சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை தௌஃபீக் செய்வாயாக. நீ கொடுத்த குழந்தைகளை நீ விரும்பிய வழியில் வளர்க்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் வியாதியஸ்தர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுப்பாயாக. யாரெல்லாம் எங்களை என்ன கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டங்களை, வியாதிகளை ஒரு கருணையால் நீக்கி முழுமையான ஷிஃபாவை அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வெளிநாடுல கூடியவர்களை நல்ல முறையில் சம்பாதித்து பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப தௌஃபீக் செய்வாயாக. மனைவி மக்களோடு சேர்த்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடியவருடைய வியாபாரங்களை பறக்கச் செய்வாயாக. கடனாளிகளுடைய கடனை அடைக்க தௌஃபீக் செய்வாயாக. கடன் கொடுத்தவர்கள் கடனை மீட்டுக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ வ கினா அஸாபன் நார். ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு